என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தினமும் வந்து உங்க உடலுக்கு தேவையானது நீர்ச்சத்து அப்படிங்கிறது தான். தினமும் ஒரு 2லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் வந்து தண்ணி வந்து குடிச்சிருங்க. அந்த தண்ணீர் வந்து ஒரு இளம் சூடான நீரா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவையில்லாத கொழுப்புகள வந்து கரைத்து வெளியேற்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சுகர். டீ, காஃபி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம சுகர் சேர்த்து குடிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம உடம்புல அது வந்து ஃபேட்டா தான் மாறும். அந்த ஃபேட்டா மாறுனாலும், அந்த ஃபேட்ட வந்து குறைக்கிறதுக்கு நமக்கு உடல் உழைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ, அதனால இந்த ஃபேட்டா மாறுறத தடுக்கணும் அப்படின்னா, நம்ம சுகர வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பாதி அளவு சுகர் எடுத்துக்கிட்டா நல்லது. அடுத்ததா உணவுல அதிக அளவு புரோட்டீன் எடுத்துக்கொள்ளணும். பாயில்டு எக்கு, வேக வைத்த இறைச்சி இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னும் நிறைய ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கொள்ளலாம். கீரை தினமும் வந்து ஒரு கீரை இருக்கணும். கீரை சூப்பா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து ராகி இந்த மாதிரியான இதுல வந்து இட்லி, தோசை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான கலோரிஸை வந்து கால்குலேட் பண்ணி நீங்க ஃபுட்டு எடுத்துக்கும் போது சீக்கிரமா வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. அடுத்ததா வந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இல்லை அப்படின்னாலே நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்ற முடியாது. அதனால கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் காலையிலையும் ஈவினிங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இரவு 8 மணிக்கு மேலே ஹெவி மீல்ஸ் சாப்பிடவே கூடாது. முடிஞ்சால் ஒரு 7:30க்குள்ளே வந்து ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மைல்டு வாக்கிங் இருக்கட்டும். அடுத்து வந்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து ஒரு 9 மணிக்கு நீங்கள் படுக்க போயிட்டு காலையில் வந்து ஒரு 6 மணிக்காவது எழும்பக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி எப்போ எடுக்கும்னு தெரியாது. அந்த தூக்கமே என்ன பண்ணுன்னா வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து மன அழுத்தம். எப்போவுமே வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் ஒரு சிலர் முன்னாடியே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போய் நிற்க முடியாது. அதை வந்து எப்படியாவது நான் இவங்களுக்காகவாவது வெயிட்டை குறைச்சிடணும், மற்றவங்கள மாதிரி ஸ்லிம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. அப்படியெல்லாம் ஆகவே வேண்டாம். நீங்கள்